நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த சிலுவை தியான நேரத்திலே இந்த ஜோசுவா டிவி மூலமாய் சந்திப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேச ஆசையாக இருக்கிறார். எதிர்பார்ப்போடு இருங்கள். இன்றைக்கு இந்த தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். இன்றைய நாளிலே தியானத்திற்கென்று இதற்கென்று நாம் தலைப்பை வைத்து கொள்ளலாம், மேய்ப்பனை அறிந்துகொள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறார். அல்லது இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் சில காரியங்களை அல்லது நாம் நம்முடைய மேய்ப்பரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்தோடு இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்திலே அதில் சொல்லப்பட்டிருக்கிற சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அதிலே ஆண்டவர் ஒரு வார்த்தை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். இன்றைக்கு இதை வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நாம் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? உங்களுடைய மேய்ப்பனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்களுடைய மேய்ப்பர் யார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்கள் மேய்ப்பர் எப்படிப்பட்டவர் என்பதை நீர் அறிந்திருக்கிறீங்களா? யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் மேய்ப்பரை அறிந்திருக்கிறீர்களா என்பதை ஒரு நிமிஷம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஓகே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் சில காரியங்களை தியானிக்க வேண்டும். இங்கே மேய்ப்பனை அறிந்துகொள் என்கிற தலைப்பில் நாம் பேச போகிறோம். அந்த காரியத்தை கொஞ்சம் நான் விவரமாய் பேச விரும்புகிறேன். முதலாவது, யார் மேய்ப்பர்கள் என்று சொல்லி வேதத்திலே மேய்ப்பர்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது, அல்லது மேய்ப்பர்கள் என்ன காரியத்தை செய்ய வேண்டும், அல்லது மேய்ப்பர்கள் எந்த காரியத்திலே முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார்கள், அல்லது மேய்ப்பர்கள் எந்த காரியத்திலே அவர்கள் நிலைநிறுத்தப்படுகிறார்கள் என்கிற ஒரு 6-7 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வசனத்தை கவனமாய் கவனியுங்கள். முதலாவது, இந்த மேய்ப்பன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், மேய்ப்பனை குறித்து வேதாகமத்திலே பல அர்த்தங்கள் உண்டு. வேதாகமத்திலே மேய்ப்பர்களை குறித்து பல இடங்களிலே அவர்களை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது, மேய்ப்பன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே யாக்கோபு தன் ஆடுகளை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஏசாவிடத்திலே, ஆண்டவனே, நீர் சொல்லுகிறபடி ஒரே நாளில் ஆட்டை மேய்த்து கொண்டு வந்தால் எல்லா ஆடுகளும் மரித்து போகுமே. அப்போ மேய்ப்பன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்று சொன்னால், மேய்ப்பன் ஒரு பரிதபிக்கிற இருதயத்தோடு இருக்கிறவன் தான் மேய்ப்பன். ஆடுகளை குறித்த ஒரு விசாரணை உள்ள இருதயத்தோடு இருக்கிறவன் தான் மேய்ப்பன். ஆடுகள் எப்படி போனா என்ன, செத்து போனா என்ன, உயிரோடு இருந்தா என்ன என்கிற ஒரு அதை பரிதபிக்காத ஒரு மேய்ப்பன் அல்ல. மேய்ப்பனுடைய முதல் குணாதிசயம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அவன் பரிதபிக்க கூடியவனாய் இருக்கிறான். அதே போல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 34 வசனத்தில் சொல்லும் பொழுது, அங்கே யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், எகிப்தில் இருக்கிற பார்வோன் உங்களை அழைத்து பேசும் பொழுது உங்கள் தொழில் என்ன என்று கேட்கும் பொழுது நீங்கள் வெட்கப்படாமல், நீங்கள் விட்டு கொடுக்காமல், நாங்கள் மேய்ப்பர்கள் என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், அருவருக்கத்தக்கவர்கள் என்று எகிப்திலே மேய்ப்பர்களை குறித்து ஒரு காரியம் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திற்காகவும் விட்டு கொடுக்காதவர்கள் தான் மேய்ப்பர்கள். மேய்ப்பர்களுடைய தொழிலை குறித்து எகிப்திலே அது அருவருப்பாய் எண்ணப்பட்டது. ஆனால் யோசேப்பு சொல்றான், என்னைக்குமே மேய்ப்பர்கள்னு சொல்றதுக்கு வெட்கப்படாதீங்க. ஏன்னு சொன்னா, ஆடுகளை மேய்ப்பவர்களை குறித்து எகிப்தில் கொஞ்சம் அருவருப்பாங்க, அவர்களை குறித்து கேவலமா பேசுவாங்க.
அதனால் நீங்கள் விட்டு கொடுக்காம பேசணும். யார் நம்மளை அருவருத்தாலும் பரவாயில்லை, நாம் ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள் என்று சொன்னான். ரெண்டாவது, மேய்ப்பனுடைய குணம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவன் எந்த சூழ்நிலையிலும் தன் ஆடுகளுக்காக தன்னை மேய்ப்பவன் என்று விட்டு கொடுக்காமல் பேசுகிறவன் தான் மேய்ப்பன். முதலாவது பார்த்தோம், அவன் பரிதபிக்கிற இருதயம் உடையவன் தான் அவன் மேய்ப்பனாய் இருக்கிறான். ரெண்டாவது, எந்த சூழ்நிலையிலும் தன் மேய்ப்பன் என்பதை விட்டு கொடுக்காமல் பேசுகிறவன், தன் ஆடுகளுக்காக விட்டு கொடுத்து யார் பார்த்தா என்னன்னு சொல்லி விடுகிறவன் அல்ல, அவன் எந்த நேரத்திலும் அவன் விட்டு கொடுக்காதவன் மேய்ப்பன். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ப்பர்கள் தண்ணீர் காட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேய்ப்பன் எப்படிப்பட்டவன் சொன்னால், தன் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுகிறவன். ஆடு நல்லா இருக்கா, புஷ்டியா இருக்கா, அதற்கு தேவையானதை சரியாக பராமரிக்கிறவன் தான் மேய்ப்பன். மேய்ப்பனை குறித்து மூன்றாவது காரியம், அவன் பராமரிக்கிறவன். அவன் அவங்களுடைய என்ன சாப்பிடுது, என்ன காரியத்தில் அதை வளர்க்கணும், எப்படி வளர்க்கணும் என்கிற ஒரு நல்ல இருதயம் கொண்டவன் தான் பராமரிக்கிற இருதயம் கொண்டவன் மேய்ப்பன். நான்காவது காரியம், 1 சாமுவேல் 17 34-35 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே தாவீது சொல்லுகிறான், ஒரு முறை என் ஆடுகளை சிங்கங்கள் பற்றி கொண்ட பொழுது அவைகளின் வாய்களிலிருந்து நான் அதை மீட்டு கொண்டேன், தப்புவித்தேன் என்று சொல்லுகிறான். மேய்ப்பன், நான்காவது மேய்ப்பனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அவன் தப்புவிக்கிறவன். எல்லா நேரத்திலும் ஆடுகளை பார்த்து கொண்டே இருக்க மாட்டான். சில நேரங்கள் சத்துருவின் தாக்குதல்கள் வரும் பொழுதும் அந்த சத்துருவின் தாக்குதல்களிலே ஆடுகளை எல்லா சிங்கங்களிலும் சத்துருக்களின் வாயிலிருந்து தப்புவிக்கிறவன் தான் மேய்ப்பன். அதே போல 5வது வாசிக்கும் பொழுது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவனுடைய ஆடு குழியில் விழுந்தால் அவன் அதை தூக்கிவிட மாட்டானோ என்று சொல்லப்படுகிறது. அப்போ மேய்ப்பனாய் இருக்கிறவன் என்ன செய்வான்? தூக்கி விடுகிற சுபாவம் உடையவன். ஆடு விழுந்து கிடக்கு, பரவாயில்ல, செத்து போகட்டும், அல்லது ஆடை பற்றின நமக்கு எந்த எண்ணமும் இல்லை, அது விழுந்தா என்ன, எந்திச்சா என்ன, நல்லா இருந்தா என்ன என்கிற ஒரு தன்னுடைய சுயநலமான இருதயம் கொண்டதல்ல. ஆடுகளை குறித்து தூக்கி விடுகிற ஒரு சுபாவம் உள்ளவன் தான் மேய்ப்பன். அதே போல 6வது காரியத்தை வாசிக்கும் பொழுது லூக்கா 15:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் காணாமற் போன ஆடுகளை அவன் தேடி திரியானோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேய்ப்பனின் 6வது குணம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவன் தொலைந்து போனதை தேடுகிறவனாய் இருக்கிறான். தேவ சமூகத்தில் எப்பொழுதும் தொலைந்து போன ஆடுகளை தேடுவான். ஒரு சின்ன ஐக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தாலும் அதில் ஒருத்தன் காணாம போனா அதை தேடுகிற ஒரு இருதயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் நல்ல ஒரு லீடர்ஷிப், அல்லது அவங்க தான் நல்ல ஒரு மேய்ப்பர்கள். தன்னுடைய டீமில் எவன் வந்தா என்ன, போனா என்ன, அதாவது தொலைஞ்சு போனா போயிட்டான், போன வாரம் ஜெபத்துக்கு வந்தான், இந்த வாரம் வரலை, போன வாரம் சர்ச்சுக்கு வந்தான், இந்த வாரம் சர்ச்சுக்கு வரலை, அதை தேடி பார்க்காம இருக்கிறவன் மேய்ப்பன் அல்ல. இங்கே மேய்ப்பனை குறித்து சொல்லுகிறது, காணாமல் போனதை தேடி திரிகிறவன். அதே போல 7வது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யோவான் 10:3 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசலை காக்கிறவன் தான் மேய்ப்பன். ஆடுகளை எல்லாவற்றையும் மந்தையிலே சேர்த்ததற்கு பின்பு மேய்ப்பன் போய் தன்னுடைய இடத்துல அவன் படுக்க முடியாது. அவன் என்ன செய்வான்? எல்லா ஆடுகளையும் உள்ளே விட்டு கதவை அடைத்து விட்டு வாசலிலே படுத்திருப்பான். எந்த சேதங்களும் வராதபடிக்கு, ஓநாய்களாலும் எந்த சத்துருக்களாலும் மிருகங்களாலும் ஆடுகளுக்கு சேதம் வராதபடிக்கு அவன் என்ன செய்வான்? வாசலை காக்கிறவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. 8வது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 10:11 இதுதான் மிக மிக முக்கிய ஒரு விஷயம். இந்த விஷயத்திற்காக தான் நம்முடைய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவும் வந்தார். அவர் சொல்லுகிறார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மேய்ப்பனும் தன் ஆடுகளுக்காக ஜீவன் கொடுக்கிறது கிடையாது. ஆனால் சரியான ஒரு நல்ல மேய்ப்பனாக ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் தன் ஆடுகளுக்காக அவன் ஜீவனையும் கொடுக்க யோசிப்பதே இல்லை. இன்றைய நாட்களில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம், உங்கள் மேய்ப்பன் யார்? உங்களுடைய மேய்ப்பனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்களுக்காக பரிதபிக்கக்கூடிய மேய்ப்பனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்களுக்காக விட்டு கொடுக்காமல் பேசுகிற மேய்ப்பனை அறிந்திருக்கிறீர்களா? அல்லது உங்களை எப்பொழுதும் பராமரிக்கிற மேய்ப்பனை அறிந்திருக்கிறீர்களா? உங்களை தப்புவிக்கிற மேய்ப்பனை அறிந்திருக்கிறீர்களா? அல்லது தூக்கி விடுகிற மேய்ப்பனை அறிந்திருக்கிறீர்களா? உங்களை எப்பொழுதும் விசாரிக்கிற, காத்து கொண்டே இருக்கிற மேய்ப்பனை அறிந்திருக்கிறீர்களா? மேய்ப்பனை அறிவது ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்ம காலத்தில் மெய்ப்பனை நம்ம அறிந்து கொள்ளாததுனால தான்
பல நேரத்தில் சத்துருக்களின் தாக்குதல்களுக்குள்ளே நாம் விழுந்து விடுகிறோம். கிறிஸ்தவர்கள் என்றால் இருந்தாலும் கூட, தேவாலயத்திற்கு வாரம் சென்றாலும் கூட, இன்றைக்கு அநேக திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்ணீர், கவலை. ஏன்? அவர்கள் சரியாக மேய்ப்பனை அறிந்து கொள்ளவில்லை. அவர்களை பராமரிக்கிற மேய்ப்பனுடைய சத்தங்களை கேட்கவில்லை. அவர்களை விட்டு கொடுக்காமல், எந்த சத்துருவின் கையிலும் விட்டு கொடுக்காத மேய்ப்பனை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், சர்ச்சைக்கு போகிறோம், ஆனால் தேவனை, அவர்தான் மேய்ப்பர் என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். 8 காரியத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். 8 காரியத்தில் அவர் பராமரிக்கிறவனாக இருப்பவன் தான் மேய்ப்பன். விட்டு கொடுக்காமல் பேசுகிறவன் தான் மேய்ப்பன், பராமரிக்கிறவன். அதே போல் பரிதபிக்கிறவன், தப்புவிக்கிறவன், தூக்கி விடுகிறவன், அதே போல் காக்கிறவன், ஜீவனை கொடுக்கிறவன், தேடி திரிகிறவன். இவைகளெல்லாம் மேய்ப்பனாக வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆனால் இன்றைக்கு உன் மேய்ப்பன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். கர்த்தர் நமக்கு நிறைய வேத வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 23 ஒரு மனிதன், அவன் ஒரு மேய்ப்பனை அறிமுகப்படுத்துகிறான். சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இன்னைக்கு நம்ம ஒருவேளை எந்த மேய்ப்பனை நம்ம அறிந்திருக்கிறோம், நம்ம மேய்ப்பனை சரியாக அறிந்திருந்தோன்னு சொன்னால் பராமரிப்பில் குறைவு இருக்காது. நம்ம மேய்ப்பனை சரியாக அறிந்திருந்தால் நம்மளை எந்த இடத்துலையும் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். நம்ம சரியான மேய்ப்பனை அறிந்திருந்தால் எந்த காரியத்திலும் நமக்கு குறைவு இருக்காது. எந்த சத்துருவும் நம்முடைய குடும்பத்தை, நம்மளை எந்த இடத்துல நம்ம பாதிக்காது. இன்றைக்கி சரியான மேய்ப்பனை நாம் அறிந்து கொள்ளாததினால்தான் இன்றைக்கு சத்துருவின் அநேக தாக்குதல்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தொழிலில், நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறது. இன்றைக்கி உங்கள் மேய்ப்பர் யார் என்பதை அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், அவரை உறுதியாக பற்றி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அவர் நிச்சயமாய் உங்களுக்காக பரிதபிப்பார், உங்களை விட்டு கொடுக்காமல் பேசுவார், உங்களை தப்புவிப்பார், உங்களோடு இருப்பார், எந்த சூழ்நிலையிலும் உங்களோடு கூட இருப்பார். யார் அந்த மேய்ப்பன்? சங்கீத புஸ்தகங்களை எழுதின தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். அதே போல சங்கீதம் 103 எழுதும் பொழுது சொல்லுகிறார், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களாயிருக்கிறோம், ஆடுகளாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவர் மேய்ப்பனாய் இருக்கிறார், நாம் ஆடுகளாய் இருக்கிறோம். அதே போல் 1 பேதுருவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 25 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்கள் ஆத்துமாக்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அதே போல் 1 பேதுரு 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது, பிரதான மேய்ப்பனாகிய அவர் வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து தான் சரியான அல்லது மேய்ப்பன் என்பதற்கு தகுதியுடைய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் சரியான மேய்ப்பன். இன்றைக்கி நம்ம அவரை சரியாக அறிந்து கொள்ளாததுனால தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சில காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் இந்த வசனத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த யோவான் 10:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆயிற்று என்று சொல்லப்படவில்லை, ஆகும். அல்லது ஆகும் என்கிற வார்த்தை இனிமேல் நடக்கப் போகிற ஒன்றை ஒரு தீர்க்க தரிசனமாய் அல்லது நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இனிமேல் தான் மேய்ப்பன் ஆக வேண்டும் அல்லது இனிமேல் தான் மந்தையாய் மாற வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் அங்கே எழுதியிருக்கிறார். இன்னைக்கு பல நேரம் 2 காரியத்தில் நம்ம ரொம்ப தவறுறோம். இந்த 2 காரியத்தை மட்டும் இந்த வீடியோ மூலமாக பார்க்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் சரிப்படுத்தி கொண்டீங்கன்னு சொன்னால், அல்லது இந்த 2 காரியத்தில் கொஞ்சம் உங்கள் லைஃப்பை கொஞ்சம் தேவனோடு கூட சரிப்படுத்தி கொண்டீங்கன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நடப்பதற்கும் உங்களை சரியான பாதையில் நடத்துவதற்கும் அவர் நல்ல மேய்ப்பனாக இருந்து நடத்துவதற்கும் அது போதுமானதாக இருக்கிறது. 2 காரியம் என்ன தெரியுமா? அப்பொழுது என்று சொல்லும்போது எப்பொழுது என்று சொல்கிற ஒரு கேள்வி நமக்கு வர வேண்டும். அந்த மேல் வசனங்களை வாசிக்கும் பொழுது அதே வசனத்திலே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். நாம் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, அவைகள் முதல்ல கொண்டு வரப்படணும். 2வது என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். இந்த 2 காரியங்கள் எந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சரியாக இருக்கிறதோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக இருப்பார். அதில் சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது மந்தைக்குள் இருக்க வேண்டும். மந்தைக்குள் இருப்பது ரொம்ப அவசியம். இன்றைக்கி ஏசப்பா நம்ம சர்ச்சைக்கு
போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் தேவனுக்கும் நமக்கும் அல்லது தேவனுடைய எல்லைகளுக்குள்ளே நாம் இருக்கிறோமா? தேவன் நீ இங்கே தான் இருக்கணும், உன் வாழ்க்கை இதுக்குள்ளே தான் இருக்கணும், இப்படி தான் நீ செயல்படணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறது நமக்கு பிடிக்கலை. நான் சொல்கிறேன், அந்த எல்லைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்மை கர்த்தர் மேய்க்க முடியும். தொழுவத்தில் இல்லாமல் நான் உங்கள் சரௌண்டிங்கில் நான் இருக்க மாட்டேன், நான் என் விருப்பப்படி தான் இருப்பேன், நான் என்னுடைய சித்தத்தின்படி தான் நான் வாழுவேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வாழ மாட்டேன்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர் நமக்கு மெய்ப்பனாக இருக்க முடியாது. இந்த வசனத்திலே 2 காரியத்தை தேவ ஜனங்களாகிய நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒன்று, தொழுவத்தில் அல்லாமல் இருக்கிற யாராக இருந்தாலும், இந்த வீடியோவை பார்க்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை தைரியமாக ஒரு வார்த்தை சொல்லி அழைக்கிறேன். உங்களை தொழுவத்திற்குள்ளே நடத்துவதற்கு அல்லது தொழுவத்திலே உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒரு மெய்ப்பன் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களை இன்வைட் பண்றார். கம் டு மை, என்னிடத்தில் வா என்று உங்களை கூப்பிடுகிறார். அந்த தொழுவத்துக்குள்ள வாங்க. அந்த தொழுவத்துக்குள்ள வரணும்னு ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். நீங்க அதாவது வெளிப்படையான பக்தி நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாய் மாற்றாது. வெளிப்படைய மனிதர்கள் முன்பாக நம்ம நடித்து கொண்டு இருதயத்தில் அசுத்தத்தும் இருதயத்தில் தேவையில்லாத காரியத்திலும் உலகத்தில் சத்துருக்களாய் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் நமக்கு மேய்ப்பனாய் மாற வேண்டும் என்று சொன்னால், அவர் நமக்கு ஒரு பிரதான மேய்ப்பனாய் இருந்து நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு அவரிடத்தில் கிட்டி வாருங்கள், அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தொழுவத்தில் இல்லாமல் ஆண்டவருடைய சரௌண்டிங்கில் ஆண்டவருடைய எல்லைக்குள்ளே இல்லாமல் நீங்கள் எந்தெந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் விட்டு ஏசப்பாக்குள்ள வாங்க. உங்களை கர்த்தர் மேய்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். 2வது அவர் ஒரு வார்த்தை இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளின் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு தேவ சத்தத்தை கேட்கிறவங்க ரொம்ப கம்மி. சிலர் சொல்லுவாங்க, ஏசப்பா சத்தம் எனக்கு கேட்க மாட்டேக்கு, அல்லது ஏசப்பா சத்தம் எனக்கு புரிய மாட்டேக்கு நாங்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவ சத்தத்தில் நம்ம எல்லாரும் ஆடியபிளாக காதில் கேட்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ரொம்ப அது தப்பு அல்ல. ஆனால் அதற்கு முன்னே தேவன் பேசுவதற்கு பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதம் அல்லது ஒரு டெக்னாலஜி என்னன்னு சொன்னால் கர்த்தருடைய வசனம். இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஏசப்பா பேசலை, ஏசப்பா பேசலைன்னு தொழுவத்தை விட்டு நீங்கள் நிறைய பேர் வெளியே போயிட்டீங்க. உன் மேய்ப்பனை அறிந்து கொள்ளுன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களாக இருந்தும் நாம் மேய்ப்பனை அறிந்து கொள்ளவில்லை, எல்லா தேவ பிள்ளைகளாக இருந்தும் மேய்ப்பனை அறிந்து கொள்ளவில்லை, அல்லது எல்லாவற்றையும் பார்க்கிறோம், எல்லா பிரச்சனைகளை பாடுகளை சந்திக்கிறோம், ஆனால் மேய்ப்பனை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் தெரியுமா? ஒன்று, நாம் தொழுவத்தில் இல்லாமல் வேறு எங்கே ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த எல்லைகளிலிருந்து நீங்கள் புறப்பட்டு இயேசுவின் தொழுவத்திற்குள்ள வருவீர்கள் என்று சொன்னால் அவர் பிரதான மேய்ப்பனாய் மாறுவார். 2வது, எல்லா சத்தங்களை விட தேவனுடைய சத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் கேட்கும் என்று சொன்னது போல நீங்க எல்லைக்குள்ள வந்துட்டீங்கன்னா போதும், சத்தங்கள் உங்கள் காதுகளிலே விழுவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். பயப்படாதீங்க. உன் மேய்ப்பன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டா போனோம். அறிந்து கொள்வதற்கு வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். வேதாகமத்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிற அவர் நினைத்திருக்கிற அந்த இடத்துல வாழறதுக்கு பிரயாசப்படுங்க. நான் ஏன் தனி ரூட்டு போட்டு வாழுவேன்னு நினைக்காதீங்க. நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் வாழுவேன், இயேசுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அவர் சொல்கிறப்பெல்லாம் பரிசுத்தமாக வாழ முடியாது, அவர் சொல்கிறப்பெல்லாம் என்னால் இருக்க முடியாதுன்னு பேசாதீங்க. இந்த வசனத்தில் ஆண்டவர் 2 காரியம் சரியாக இருந்தால் அவர்களை நான் ஒரே மந்தையாய் மாற்றி விடுவேன், அவர்களுக்கு நான் ஒரே மேய்ப்பனாக நான் மாறிவிடுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஏன் நமக்குள்ளே அதாவது தேவன் நம்மை வழிநடத்த முடியாதபடி போகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் அவருடைய கைக்குள் நாம் இல்லாமல் இருக்கிறோம். அந்த தொழுவத்திற்குள்ளே இருந்தால் அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் நம் ஆண்டவர் நமக்கு அது மேய்ப்பனாக இருந்து நடத்துவார். 2வது, தேவ சத்தம் கேட்கணும். தேவ சத்தம் கேட்டால் மட்டும்தான் மேய்ப்பனை அறிந்து கொள்ள முடியும். 2 காரியம். இன்னைக்கு மந்தைக்குள்ளே இருக்கிறீங்களா? நீங்கள் மந்தைக்குள்ளே இருந்தீங்கன்னா பராமரிப்பில், நான் அதை அப்போ சொன்னது போல தான், ஒரு சரியான மேய்ப்பன் என்று சொன்னால் பராமரிப்பில் குறைவு இருக்காது. சரியான மேய்ப்பனிடத்தில் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை எந்த நேரத்திலும் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். நீங்கள் சரியான மேய்ப்பனிடத்தில் இருப்பீங்கன்னு சொன்னால் அவர் உங்களுக்காக எப்பொழுதும் பரிதபிப்பார். நீ என்ன பாவம் செஞ்சால் என்னன்னு விட்டுட்டு போகிறவர் அல்ல. இன்றைக்கும் நீங்கள் எல்லா பாவத்தை செய்தாலும் உங்களுக்காக பரிதபிக்கிறவர் இயேசு. நீங்கள் இன்னைக்கு அவரை விட்டு போனாலும் கூட உங்களை விட்டு கொடுக்காமல் இருப்பவர் தான் நல்ல மேய்ப்பர் இயேசு. இன்னைக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய எல்லைக்குள்ள இருக்கிறீங்களான்னு ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. அந்த தொழுவத்திற்குள்ள இருக்கிறீங்களான்னு பாருங்க. தேவனை மேய்ப்பனை அறிந்து கொள்வதற்கு தொழுவத்திற்குள்ள வந்துட்டா போதும், சத்தங்கள் நம் காதுகளிலே விழும்.
2 காரியம். ஒன்று, நாம் தொழுவத்திற்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம மேய்ப்பனை அறிய முடியும். வெளியே எங்கேயும் ஓடாதீங்க. சுய பிரயாசத்தை விரும்பாதீங்க. நான் வாழ்ந்துருவேன் இருந்துருவேன் என்னைக்கு ஓடாதீங்க. கர்த்தருடைய எல்லைக்குள்ளே வாங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறீங்களா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ரொம்பலாம் ஓடணும், எங்கேயும் போகணும் அவசியம் இல்லை. உங்கள் கைகளிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வேதாகமத்தை எடுத்து தினமும் வாசியுங்கள். உங்களுக்கு புரியாவிட்டாலும் முடிந்த அளவுக்கு வாசித்து கொண்டே இருங்கள். எந்த வசனம் வாசித்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பேசுகிற சத்தத்தை நம்மால் உணர முடியும். அவர் பேசுகிறதை நம்மால் ஆவியிலே உணர முடியும். அதனால சத்தம் கேட்கணும், சத்தம் கேட்டால் தான் கர்த்தருடைய சத்தம் என்று இருக்காதீர்கள். நீங்கள் தொழுவத்திற்குள்ளே அமர்ந்திருந்தால் மேய்ப்பன் கூப்பிடுகையில் அந்த சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும். 2 காரியம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. 1, தொழுவத்தில் இருக்கிறீங்களா? தேவனுடைய எல்லைக்குள்ளே இருக்கிறீங்களா? அல்லது நீங்களா ஒரு மேப் போட்டு அல்லது நீங்களா ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா? 2வது, எல்லா தேவையில்லாத சத்தங்களை கேட்டுக்கொண்டு உங்கள் இருதயத்தை சோர்ந்து போக பண்ணாதீங்க. மெய்யான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம் உங்கள் காதுகளில் விழுகும் என்று சொன்னால் உங்கள் மேய்ப்பனை நீங்கள் சரியாய் அறிந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்கள் மேய்ப்பனை அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளும் கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். எல்லா சத்தங்களையும் நிதானித்து பாருங்கள். எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு எவ்வளவு பேச அவர் பிரயாசப்படுகிறார் என்பதை உணர்ந்து அவரிடத்தில் வாருங்கள். அவர் உங்களோடு இருந்து பேச ஆயத்தமாக இருக்கிறார். இருக்கிற இடத்துல நாம் கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். இன்னைக்கு நம்மை நடத்துகிற மேய்ப்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அல்லது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் குறைவுகள் அல்லது பராமரிப்பு இல்லாமல் விட்டு கொடுக்கிற நிலைமையில், ஒருவேளை தள்ளப்பட்ட சூழ்நிலையில், ஒரு எல்லைக்குள்ளே ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு உங்கள் மேய்ப்பனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் மேய்ப்பன் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். உங்கள் மேய்ப்பன் உங்களை பராமரிப்பார். உங்களை தள்ளிவிட மாட்டார். அவர் தூக்கி விடுவார். அவர் நல்லா நம்மளை பாதுகாத்து கொள்ளுவார். நமக்காக ஜீவனை கொடுப்பார். எல்லா நேரத்திலும் நமக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரிடத்தில் என்ன உங்கள் எல்லைக்குள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்போம். உங்கள் சத்தத்தை கேட்கக்கூடிய செவித்திறனை திறந்து விடுங்கன்னு சொல்லி கேட்போம். அவர் உங்கள் சத்தத்தை கேட்காதபடிக்கு அவர் செவிகள் மந்தமாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என்னைக்கு நம்ம செவி மந்தமாக மாறிச்சோ அன்னைக்கு அவர் கூப்பிட்டது நமக்கு கேட்கறதில்ல. இன்னைக்கு ஜெபிப்போம். 2 காரியம். 1, அவருடைய எல்லைக்குள்ளே வருவோம். 2வது, தேவ சத்தம் கேட்க அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோம். நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் மேய்ப்பனை அறிந்து கொள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு பல நேரத்தில் தேவையில்லாத காரியத்தில் நாங்கள் சிக்கி விடுகிறோம். பல நேரத்தில் சில இடங்களில் போய் ஆண்டவரே பரிதபிக்கப்பட்டவர்கள் நாங்கள் மாறி விடுகிறோம். சில இடத்துல குறைவுகளோடு கஷ்டத்தோடு நிற்கிறோம். காரணம் என்னப்பா? நாங்கள் சில நேரத்தில் மேய்ப்பனாகிய உம்மை அறிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்கிறோம். நீர் என் இரட்சகர் மட்டுமல்ல, நீர் என் மேய்ப்பராய் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள வாய்ப்பு தந்தீரப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தொழுவத்திற்குள்ளே எங்களை கொண்டு வாங்க. அந்த தொழுவத்தில் கொண்டு வந்து உங்கள் சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு எந்த தடைகள் வந்தாலும் எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடும். இந்த நாளில் இந்த வீடியோவை பார்க்கிற, இந்த வாயிலாய் பார்க்கிற எல்லா பிள்ளைகளும் உம்முடைய தொழுவத்திற்குள்ளே வரட்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தேவ சத்தம் கேட்காத ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாள் முதல் இயேசுவே உம்முடைய வார்த்தைகளை கேட்க என்னோடு கர்த்தர் பேசுகிறார் என்கிற உணர்வுக்குள்ள அவர்கள் கொண்டு வாங்க. உம்முடைய கரத்தில் அவர்களை தாழ்த்தி தருகிறேன். இதை ஆசீர்வதியும். இதை தொடர்ந்து கர்த்தாவை பலப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறேன். வார்த்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.